கரும்பு திங்கிறத பாருங்க யானை. இதெல்லாம் யானைக்கு சாப்பாடு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த பாருங்க. அது நமக்கு தெரியுது. நாங்கள் யானை பிடிச்சி தான் சாப்பாடு ராத்திரி பேர் சாப்பாடு வாங்குவாங்க. சாமான் தேவை. இலங்கையில் பிரசித்தியான இடம் தான் இது சபரகம சமந்தேவா. நீங்கள் பார்க்குறது இருந்தால் இன்னும் கொஞ்சத்தில் பிரயார போகிறதுக்கு இருக்குது. ரெடியாக இருக்கனால யானைகள்லாம் வச்சு கொடுத்துறதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இலங்கையில் பிரசித்தியான இடம் சபரகம சமந்தேவா. யானைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இடம் தான் சமந்தேவால நுழைவாய். இதுலேருந்து அன்னைக்கு தான் சாமியை கொண்டு வருவாங்க வெளியே. இதுதான் பிரதான இடம். இந்த இடத்துல இருந்து தான் உள்ளுக்கு போகுது. யானையெல்லாம் பெறையாருக்கு தோங்க முன்னே இப்போ ஆடி பழகுது. இந்த பாருங்க, ஆடிக்கிட்டு தான் இருக்கு யானை. பார்க்கவே பயமா இருக்கு. பாருங்க இவ்வளவு இருக்குன்னு சொல்லி யானை. இந்த யானையோட நிறம் அப்படியோ இல்லாட்டி சவதியை பூசிக்கிறதுக்கோ தெரியல. அதான் ஒரு மாதிரியா தான் இருக்கு. கருமசுமாமி கடிச்சு இன்னைக்கு வேட்டை தான் இருக்கு. இந்த யானையெல்லாம் உடுத்தி இன்னும் கொஞ்சம் தான் கிடையாது. பெராரைக்கு ரெடியாக இருக்குது இந்த யானையெல்லாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது இந்த யானையெல்லாம் பெராரைக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. எங்களை சுற்றி வர யானை தான் இருக்குது. யானைக்கு நடுவில் தான் இருக்கும். கிட்ட கிட்டத்தெல்லாம் இருக்குது யானைகள். போலீஸில் போக சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் இன்னைக்கு இருந்து யானையெல்லாம் கொண்டு போக போகிறாங்க. அதனால இன்னைக்கு இருந்து போக சொல்கிறாங்க. யானைகிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கவே இங்கே காசு. இந்த யானையில தான் சாமியை கொண்டு போக போகிறாங்க. இந்த பாருங்க, சாமியை கொண்டு போக போகிறோம். யானை இந்த இதில் தான் வச்சு கட்டுறாங்க. மெயினே தெரியும்.
இந்த பாருங்க இப்படி தான் சாமி கொண்டு போகிறது கட்டுவாங்க. முதல்ல சாமியை கொண்டு போகிறது கட்டுறாங்க. நல்லா பண்ணுது. எல்லாத்தையும் வெளியே போக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வெளியே போக சொல்கிறாங்க. இன்னைக்கு யானைக்கு சாப்பாடு கூட எல்லாம் கிட்ட கிட்டலே இருக்கு. கிட்ட கூட யானைக்கு சாப்பாடு இன்னைக்கு. யானை எப்படி போஸ் கொடுக்குது பாருங்க. பார்த்தீங்க தானே ஜனத்தை எவ்வளோ ஜனம் இருக்காங்க. இதுதான் சபரகம். இன்னும் கிடையாது, தோங்கவே இல்லை. தோங்க முன்னே இவ்வளோ ஜனம்னா தோங்கினா எவ்வளோ இருப்பாங்க. சமந்தேவால நுழைவாயில் பாருங்க ஜனத்தை. இன்னும் கொஞ்ச நேரம் போகிற நேரம் இங்கே இருக்கவே இயலாதான். இது என்ன சொல்லுவாங்கன்னா பஸ் நாயக்க நிலைமைன்னு சொல்லுவாங்க. அவங்க பொண்ணுக்கு ஆடி காட்டுவாங்க. அவங்க தான் 5 வருஷத்துக்கு இந்த சமந்தே வேலைக்கு பொறுப்பு. அதனால அவங்க பொண்ணுக்கு இது ஆடி காட்டுறாங்க. அந்த நாடகத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ආගමික වැඩසටහන් මාලාවක් සහ පොහොය සමාගමේ මැදිහි ආගමික අරියම අයෝපද වෙන කලාවකින් පිටේ එකතු වෙන්න කියන ගෞරවනීය ආරාධනාවක් එකතු කරලානේ